பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அத்வானி உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்வது உறுதியாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தொலைபேசி வழியாக இணைந்திருக்கும் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உள்ளிட்டோர் குற்றச்சாட்டு பதிவிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக உச்சநீதிமன்றமே எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி உள்ளிட்டோர் மீது வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கும் சூழ்நிலையில் இது போல மனுக்கள் தாக்கல் செய்வது, அது நிச்சயமாக அது ஏற்கப்படும் என்று எதிர்பார்ப்பது அனைத்துமே ஒரு வகையிலே நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த போன்ற மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று தெரிந்தும் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இது குறித்து வழக்கறிஞர்கள் சொல்வது என்னவென்றால், குற்றப்பதிவு செய்யப்படும் போது அதை எதிர்ப்பது என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உரிமையாகும். அதன்படி மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதே போலவே இது போன்ற வழக்குகளிலே ஜாமீன் என்பதும் அனைவருக்கும் கிடைப்பதுதான். ஆனால் ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்து ஜாமீன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் நடைமுறையில் இருக்கிறது. ஆகவே அந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் குற்றப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டதால் அதை தடுப்பதற்கான எந்தவிதமான நடைமுறையும் தற்போதைக்கு சிபிஐ நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. குற்றப்பதிவு இன்றைக்கு நடந்தே தீரும். குறிப்பாக பாபரி மசூதியை இடிப்பதற்கு மக்களை தூண்டிவிட்டதிலே சதி நடந்திருக்கிறதா, அந்த சதியிலே எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு தான் இது போன்ற நடவடிக்கை நடந்ததா என்பது குறித்த விசாரணை தொடர்ந்து நடக்கும். 2 வருடங்களுக்குள் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. ஆகவே இன்று முதல் கட்டமாக குற்றப்பதிவு செய்யும் வேலை நடக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரின் மீதும் குற்றப்பதிவு நடக்கும். பின்பு விசாரணை தொடர்ந்து நடந்து 2 வருடங்களுக்குள் விசாரணை முடித்து சிபிஐ நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்க வேண்டும். அப்போது எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதி உள்ளிட்டோர் குற்றம் மீது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பது தெரிய வரும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதும் தெரிய வரும்.